இந்த நாயை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, சிற்ப சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, அதனுடைய நோக்கில், அதாவது அதை முதல்ல வழிகாட்டுவதற்கு நாயை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாயை வேட்டையாட போகும்போது கூட்டின்னு போவாங்க. அப்படி போகும்போது அந்த எங்கெங்கேயோ உள்ளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டாக தான் போன பாதையை அது பிடிச்சி திருப்பி நாம் எந்த இடத்துலேருந்து வந்தோமோ அந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். அதனால வழிகாட்டுவது, வழி தடுமாறுகிற பொழுது அந்த வழியை செம்மைப்படுத்தி நமக்கு காண்பித்து கொடுப்பது இந்த நாய். அதே மாதிரி நாய் என்பது காலனை குறிப்பிடுகிற ஒரு குறியீடு. அது எப்படி நாய்க்கும் காலனுக்கும் யமனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், பைரவருக்கு ஒரு நாய் போட்டிருக்கோம். இப்போ நான் முதல்ல சொன்னது கங்கையினுடைய வடிவத்தை போடும்போது ஒரு நாய் போடுற வழக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் கங்கையோட தொடர்புடையவர் பைரவர், கால பைரவர். இந்த கால பைரவரை போடுற போது நாய் வாகனத்தில் போடுறது. அப்போ எதுக்கு கால பைரவரை போடும்போது நாயை போடணும் அப்படின்னா, நாய் ஒரு விதமான ஊளையிடும். அந்த ஊளையிடுவது அப்படிங்கிறது யாரோ இறப்பதற்கு உண்டான அறிகுறி அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற. இந்த நாய்க்கு சூக்ஷ்ம தேகம் தெரியும்னு சொல்றா. ஸ்தூல தேகம் இல்லை, சூக்ஷ்ம தேகம். ஒரு மனிதனுடைய பிறப்பை, இறப்பை, வாழ்க்கையை, தீராத நோயை, பெரும் சுகத்தை நிர்ணயிப்பது எது அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம். அந்த சூக்ஷ்ம தேகம் இந்த நாய் கண்ணுக்கு தெரியும்னு சொல்றா. அதனால அது குரலை மாற்றி ஊளையிட்டுது அப்படின்னு சொன்னால் யமனுடைய வருகையை அறிய வல்லது, பிறப்பை அறிவுறுத்த வல்லது. அப்படிங்கிறதுனால தான் காலத்தினுடைய அடையாளமாக, யமனுடைய அடையாளமாக நாயானது போடப்பட்டிருக்கிறது. அதாவது ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய கிளை கதைகள் தோன்றி நிறைய கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கிளை கதைகளில் ஒரு கதை என்னென்னா, தர்மர் பின்னாடி ஒரு நாய் தான் சொர்க்க ஆரோகணத்துக்கு போனதா சொல்கிறா. அப்போ பின்னாடியே ஒரு நாய் போகும், ஒரு பின்னாடியே. அப்போ யமன் தான் அது கடைசியில் தன்னுடைய தர்மர் யமனுடைய புதல்வன். அதனால் நாய் வடிவத்தில் தான் அவர் போனதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாய் அப்படிங்கிறது காலன் அப்படிங்கிற ஒரு தேவதை கூட தொடர்புடையதாக சொல்கிறார். கால பைரவர், அதனால நாயை சொல்கிறார்.